அல்லதா. ஆனா யாக்கோபே, அந்த ஆபிரகாம் நிமித்தம் நீ இன்னைக்கு அவர் கையில இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நான் அந்தரங்க பாவத்தை விட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் விட. ஆனா என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை பைபிள் படிக்கணும். நான் பைபிளோட முத்திட்டு வச்சிருவேன். என் பிள்ளை பைபிளை இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும். நான் எப்படியும் சாவதுக்குள்ள முடிச்சிருவேன். எங்க முடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு நீங்க அப்படி நினைச்சு பைபிள் படிக்கிறது அப்போ எல்லாம் ரெண்டா தெரியும். எண்ணாகமெல்லாம் நிறைய எண்ணாகமும் தெரியுது. ஆமே. இப்படிதான் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர், எனக்கு எல்லாமே யாரை பார்த்தாலும் ரெண்டா தெரியுது. டாக்டர் சொன்னாரா, அதுக்கே நீங்க 4 பேர் வந்திருக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு எல்லாம் 4 தெரியுது. நம்ம போய் இப்படிதான் நம்ம கடைசியில நல்ல தருணங்களை தேவன் தரும்போது இழந்துறாரு. தேவன் நல்ல வாய்ப்புகளை தரும்போது அதான் அந்த கழுதை நான் இதுவரை ட்ராக் மாறணும், அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாம் தாறுமாறா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. எங்க கோணிச்சு? எங்க தேவனோடு உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியம். சொல்ல நடுங்குகிறேன். ஆனாலும் இன்னைக்கு ஆவியானவர் இந்த சத்தியத்தை பேசுகிறதுனால தாழ்த்தி சொல்றேன். அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம தாவீது ஒரு தப்பு பண்ணார். வெளியரங்கமா எல்லார் கண்கள் காண அப்சலோம் அதை செய்யறான். ஆமென். எல்லார் கண்கள் காண தாவீதுக்கெல்லாம் நெஞ்சு எப்படி வலிச்சிருக்கும். அப்படியே தலையை தொங்க போட்டு நடக்கும் போதுதான் சீமை கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போட்டு, இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தலைமுறையை விட்டுட்டேனே. அப்படி அழுதான் தெரியுமா? என் மகனே, உனக்கு பதில் நான் செத்தேனானா நலமாக இருக்கும். என் மகனே அப்சலோமே, தவறான பாதை இடராத ஒருத்தரும் கிடையாது. நீதிமான் 7 தடவை விழுந்தான். ஆனா அதுல தங்கி இருக்கிறோம் தெரியுமா? அதை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பு. ஓசியா 14:4, நான் மனப்பூர்வமா சிநேகிப்பேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. பாதையை மாற்றாதிருங்கள். 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். அந்நிய பலிபீடம் இது நம்ம வீட்டுல வந்துடவே கூடாது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் அறுக்கப்பட்டார்கள். ஏன் தீமைக்கென்று விரோதமா இருக்குன்னா, 13வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அந்த சரித்திர கொஞ்சம் வேதத்தின் சம்பவத்துக்குள்ள போயிட்டு வர, அதே 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல இருக்கு, யோசுவாவின் சகல நாட்களிலும் வாசிங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அப்போ அன்னைக்கு கர்த்தரை மட்டும் சேவித்தார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பிரதிஷ்டையோடும் ஒரு தீர்மானத்தோடும் கர்த்தரை சேவித்தார்கள். என்ன பிரதிஷ்டை? யோசுவா 24வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நேரம் போகிறதுனால. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. இதான் பிரதிஷ்டை. இந்த கர்த்தரை விட்டு ஒரு காரியம் விலக்குது தெரியுமா? அதுதான் அந்நிய பலிபீடம்.
கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். இப்படி பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர்கள் யோசுவா நாட்கள்ல வாழ்ந்தவங்க, அதுக்கு பின்னாக உயிரோடு இருந்தது பெரியவங்க. அவங்க யாரும் வழி விலகல. ஆனால் நியாயாதிபதிகள் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அந்த பிரதிஷ்டையோடு வாழ்ந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்போ இவங்க யாரு? பரம்பரை கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். பிறக்கும் போதே யாரு தெரியுமா? கிறிஸ்தவர்கள். ஆனா அவங்களுக்கு யார தெரியல தெரியுமா? கிறிஸ்துவ தெரியல. தங்கள் பிதாக்களை தேவன் நடத்தி வந்த பாதைகள் தெரியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுக்கல. அதாவது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னா அந்த வைத்திய கலையெல்லாம் அவங்க தலைமுறைக்கு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் பாருங்க, அவங்க ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க தலைமுறை அடுத்து யாரா வரணும்னு விரும்புவாங்க தெரியுமா? டாக்டரா வரணும்னுவாங்க. எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். அது தவறு அல்ல, அப்படிதான் செய்யணும். தன் நல்லவன் தன் பிள்ளைக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான், பைபிளே இருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லாம் என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல படிப்பு கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், நல்ல ஃபுட்டு கொடுக்குறோம், நல்ல நல்ல இடத்துல. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த காலேஜில் மட்டும் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சிட்டுனா சூப்பர், அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு இரவும் பகலும் அலைவோம். ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க கண்டிப்பாக கொடுக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்குள்ளே வைத்த அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த விசுவாசம், இது என் பிள்ளைக்குள்ளே எப்படியாவது பயிரணும். நான் உன்மேல் வைத்த என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும். அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு என் வாயில வார்த்தை இருக்கு, நாளைக்கு என் ஓட்டம் முடிஞ்சாலும் இந்த வார்த்தை அடுத்து என் தலைமுறை வாயில இருக்கணும். என் தலைமுறை வாயில. இது ஒரு பெரிய blessing. இன்னைக்கு அநேகர் பெற்றோர் ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, தலைமுறையில் அஸ்தரத்தையும் பாகாலையும் சேவித்தார்கள். இந்த பாகாலை எல்லாம் ஏன் பின்பற்றாங்க அதையும் சொல்லிக்கிறேன். அது இன்னைக்குள்ள நடைமுறைக்கு சொல்றேன். அதாவது புறஜாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கென்று ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. பணத்துக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, படிப்புக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, வேலைக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சுகந்தரதுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த அதே போலதான் அன்னைக்கு இருந்த புறஜாதிகள். பாகாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மழை, காற்று, யுத்தம் போன்றவற்றின் கடவுளாக பாகாலை வழிபடுகிறார்கள். மழைக்கு சில பாருங்க தேவனை நல்லா ஆராதிப்பாங்க. யாரோ சொல்லுவாங்க, இதை வாங்கி வீட்டில் வச்சீங்கன்னா நல்ல பணம் வரும். பணம் தான் வரும். வீட்டு போனா அப்படி ஒன்று கிடந்து இப்படியே ஆடிட்டு இருக்கும். அது என் ஃப்ரெண்டு தந்தது. ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க. வாழ்ந்தாலும் மரித்தாலும் இந்த உயர்ந்த சிலையை நீ வணங்கலைன்னா அக்கினியில் தூக்கி போடப்படுவாய். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற. அப்படி தப்புவியாம போனாலும் நாங்கள் வேறொன்றையும் வழிபட மாட்டோம் என்று நிற்கிறவன் 7 மடங்கு அக்கினியில் போடப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு உறுதியாய். அதனால இதை வாங்கி வை, இதை கட்டு. யாருக்கும் தெரியாம தூங்கிட்டு இருக்கும் போது புருஷன் இடுப்புல கட்டி விட்டு, பாஸ்டர் ஒரே வயிறு வலி பாஸ்டர்,
என்னன்னு தெரியல. என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏதோ பாம்பு சுத்தி இருக்கான். அதை கலத்தி போடு. அது இப்படிதான் அன்னைக்கு உள்ளதா இன்னைக்கு இது பண்ணேன்னா இந்த இடத்துல போய் நீ மொட்டை அடிச்சனா அடுத்த மாசமே முடி வளரும். சிலருக்கு அதோட போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான் நல்ல முடி வளரும்னு மொட்டை அடிச்சாரு, போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேண்டாம், கர்த்தரே தேவன். நாம் சொன்னா மட்டும் போதாது. ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் உங்க கைகளை ஆண்டவரே, நாளைக்கு நான் இல்லைன்னாலும் என் தலைமுறை உங்களை ஆராதிக்கணும். என் தலைமுறை இந்த விசுவாசத்துல நிக்கணும். வழி மாறிடக்கூடாது. பாகாலையும் அஸ்தரோத்தையும் நாடிடக்கூடாது. ஆமென். யாக்கோபு தன் மரணம் அடையும் காலத்துல யோசேப்பை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? சர்வ வல்லவர் அவருடைய கரம் உன்னோட இருந்துச்சு. அவருடைய கரத்தால உன்னை எத்தனை பேர் மனமடி வாக்குனாங்க. ஆனா அவருடைய கரம் உன்னோட இருந்ததுனால உன் வில் உறுதியா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 3, வார்த்தைக்கு விரோதமான செயல். 1 சாமுவேல் 12:15 வாசிங்கள். ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். 12:15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். வேர்டுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டோம்னா, இது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேலர்னா யாரு? மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ஜனத்துக்கு கை அகைன்ஸ்டா மாறிடவே கூடாது. வார்த்தைக்கு விரோதமா எழும்பிடவே கூடாது. எசையா 66வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மனதையும் பார்க்க முடியும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அடுத்த வார்த்தை, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? நம்ம மற்ற அலங்காரத்தை வைத்து கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. நமக்கு ஒரு இடம் தேவை, நமக்கு ஒரு ஆலயம் தேவை. அதே நேரத்தில் இதை வச்சு கர்த்தரை பிரியப்படுத்திடலாம் மட்டும். இந்த கிறிஸ்துமஸுக்கு எத்தனை குடில்கள். ஆமே, நம்ம எல்லாம் இதை பண்ணி அதை படிச்சு எல்லாம் தேவை. கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, தேவனை வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் தேவை. ஆனா அதே நேரத்தில் இப்படி பண்ணி நம்ம அதை அப்படி பண்ணி ஆண்டவர் அப்படிலாம் பிரியப்படுத்த முடியாது. அவர் கேட்கிறார், நான் யாரு தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ நீங்க கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார், கேளுங்கள். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால இவைகளெல்லாம் இன்னைக்கு நமக்கு இடம் வர போறதும் அவருடைய கரத்துல இருக்கு. அடுத்து ஒரு பெரிய ஆலயம் வர போறதும் அவருடைய கரத்துல இருக்கு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு ஒருத்தன் நடுங்கிறான் தெரியுமா, அவனை தான் நோக்கி பார்ப்பேன். எவ்வளோ பெரியவர் அவருக்கு. யாரை பார்க்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப சின்னவங்கள. அதனாலதான் தாவீது சொல்றார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்கவே மாட்டீங்க. அது தாவீது பண்ண தப்பு எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா புறக்கணிக்கல, உடஞ்சிட்டான். இன்னைக்கு இந்த வேர்டு கேட்கும் போது எத்தனை உள்ளங்கள் உடஞ்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அவர் புறக்கணிக்க மாட்டார். பட்டயத்தை உருவிட்டு நின்னார். அதே இது நாம இருந்தா வெட்டி இருப்போம், அவர்னால வெட்டல. அதனாலதான் ஒரு தூதன் பட்டயத்தை உருவிட்டு நிற்கும் போது தாவீது சொல்றான், கர்த்தருடைய கையில் விழுவேனாக. தூதன் அவரோட வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்பான்னா அடி வெட்ட ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடியா வாழும். கர்த்தருடைய கையில் விழுவேனாகன்னு சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் வேர்டு தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய இரக்கம் அநாதியாக இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தோடு நெருங்கி இருங்கள். இதுக்கு எதிராகிறாதங்க.
இதுக்கு அகைன்ஸ்டா மாறிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராயிட்டோம்னா கை எதிராகுதுன்னு அர்த்தம். வசனத்துக்கு இணைஞ்சிட்டோம்னா கை இணையுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருப்பதாக. ஜெபிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் அப்படி எழுந்து நிற்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்ற பாடலை ஒரு ஜெபத்தோடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். தவறான பாதை, அந்நிய பலிபீடம், வசனத்துக்கு எதிரான செயல் கர்த்தருடைய கை விரோதமாய் மாறும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தூரமாயிருப்பதா. எஃப் மைனர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஜெபமாய் கேளுங்க. ஆமென். நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த. ஆமென். செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே கைகளை உயர்த்தி மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, அக்கினி ஸ்தம்பமே, அப்பா உமது அன்பை, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை, உமது அன்பை அதிகாலையில் காண செய்தப்பா. ஆமென். உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை ஆமென். தினந்தோறும் அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, அணைக்கும் தெய்வமே, அன்பின் சிகரமே, கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை நோக்கிய கைகளை, உம்மை நோக்கிய கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன். உம்மை நோக்கி என் கைகளை சொல்லுங்க. வறண்ட நிலம், வறண்ட நிலம் என் ஆத்துமா ஏங்கட்டும், ஏங்கட்டும். ஜீசஸ் ஏங்கே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் Glory. ஒரே சத்தமாய் சபையில் ஏக்கமே, சபையின் ஏக்கம், சபையின் பிரியம், ஆசை, ஆசை எல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கணும்பா. நீங்க மட்டும்தான் எனது பாசம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உங்க கரம் எங்க கூட எப்பவுமே அனுகூலமா இருக்கு. எதிராகிறவே கூடாது, எதிராகிறவே கூடாது. கிருபை செய்யும். தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார். சங்கீதங்கள்ல தாவீதுனுடைய பிரேயர்லாம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டிருக்கூடாது. ஏன்னா தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது நம்பிக்கை சொல்லிட்டே இருக்கிறான்.
நான் நம்புகிறது அவராலே வரும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த வனாந்திர வாழ்க்கை மாறும், இந்த குகை மாறும், இங்க ஓடி இப்படி ஒளிகிற அனுபவம் மாறும். இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் சொல்றார், ஆண்டவரே இப்படிலாம் நான் நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறேன். நமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம், என்னுடைய புத்தியினும் என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவத்து நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாதப்பா. ஒரு வார்த்தை, கைகளை உயர்த்து. உம்முடைய பாதையிலே நிற்க கிருபை தாரும். அதே தாவீதை கர்த்தர் எப்படி சொல்ல வைத்தார் தெரியுமா? என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. ட்ராக் மாறிடக்கூடாது. பாதுகாத்தருள் அப்பா. அன்பு தகப்பனே, உங்க கை எங்க கூட இல்லைன்னா நாங்க இல்லை. தொடருவேன், பிடிப்பேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும். பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று வந்த சத்துருவை நெருங்க விடாம காக்கிற கரம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தூக்கி சுமந்து உன்னை நான் வெறுக்கலைன்னு சொன்ன கரம். அப்பா, தவறான பாதை எங்க வாழ்க்கையில வேண்டாம். எங்க நாட்கள்ல மட்டும் இல்ல, தலைமுறைக்கு கர்த்தருடைய வருகை மட்டும் அந்நிய பலிபீடம் எங்க எல்லைக்குள்ள வரவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஆமென். கிருபை செய். இந்த வேதத்துக்கு எதிராக கலகம் பண்ணவே கூடாது. இந்த வேதத்தை முழு மனதோடு நேசிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் அப்படியே காத்துக்கும். இந்த சபையை அப்படியே காத்துக்கும். எல்லா சபைகளும் அப்படியே காக்கப்படட்டும். அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் மேல கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமாய், நன்மையா இருக்க கிருபை செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தருளும். ஒரு குறை இல்லாம நடத்துங்க. எல்லாம் மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.